Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் அரிசி வந்து எடுத்திருக்கேன். இந்த கலர் அரிசி வந்து எப்படி செய்கிறதுன்ட்டு ஒரு வீடியோவில் வந்து நம்ம பார்டர் டெக்கரேஷனில் வந்து சொல்லியிருப்போம். அந்த பார்டர் டெக்கரேஷனில் மீந்த அரிசி தான் வந்து இந்த அரிசி. சரி, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்குதே, இது வச்சு நம்ம வந்து ஏதாவது ஒரு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து செய்ய போகிறேன். அது வந்து எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா கார்ட்போர்டு வந்து ரவுண்டாக வந்து கட் பண்ணி வந்து வச்சுருக்கேன். அந்த கார்ட்போர்டை வந்து 2 வட்டமாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு வட்டம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ கட் பண்ணி வந்து எடுத்துடலாம். உள்ளே இருக்கிற அந்த ரவுண்டுமே வந்து கட் பண்ணி வந்து எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் தனியாக இருக்கிற அந்த கார்ட்போர்டையும் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வச்சு வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலர் பேப்பர் வந்து வச்சு நம்ம வந்து அதை வந்து இன் பண்ண போகிறோம். அதாவது எப்பவுமே நம்ம செய்கிற மாதிரி தான் கம் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே ஒட்டி எக்ஸ்ட்ரா உள்ள பீஸெலாம் வந்து நல்லா இன் பண்ணி நல்லா வந்து ஒட்டிக்கலாம். இந்தமாதிரி ஒட்டும் போது பார்த்திங்கன்னா நல்லா இன் பண்ணி நல்லா வந்து நீட்டாக வந்து கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கம் அப்ளை பண்ணி நம்ம வந்து ஒட்டி வந்து எடுத்துருக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து அழகாக வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ரெடி ஆகும். இந்த மாதிரி இன் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஒட்டி முடிச்சாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக நீட்டாக வந்து கிடச்சிருச்சு. இப்போ இன்னொரு கார்ட்போர்டு வந்து இருக்குது பார்த்திங்களா, அதையுமே வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அதையுமே வந்து இந்த பேப்பரை வச்சு கவர் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து அதுவும் வந்து நீட்டாக ஒரு எல்லோ கலரில் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ அதையுமே வந்து கம் அப்ளை பண்ணி நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையுமே வந்து பின்னாடி பக்கம் வந்து ஒட்டி வந்து எடுத்துடலாம். இப்போ ஃபுல்லாக வந்து ஒட்டி எடுத்ததுக்கப்புறம் 2 ரவுண்ட் ஷேப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டெக்கரேஷன் வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த அரிசியை வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கு மேலே வந்து அந்த அரிசியை வந்து கொட்டி நம்ம ஃபஸ்ட்டு கம் அப்ளை பண்ணி அந்த அரிசி அதுக்கு மேலே கொட்டி நல்லா வந்து அழுத்தி வந்து விட்டுறலாம். எந்த அளவுக்கு நல்லா அழுத்தி விடுமோ அப்போ தான் வந்து நல்லா கம்மில் வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கும். இதேமாதிரி நல்லா அழுத்தி வந்து ஒட்டிடலாம். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அரிசி வச்சு நம்ம கவர் பண்ணிடலாம். ஒரு சின்ன கேப் கூட வந்து தெரியாமல் நல்லா வந்து அரிசி எந்த அளவுக்கு வந்து ஒட்டுதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஒட்டி ஃபுல்லாக வந்து எடுத்துடலாம். அப்போ தான் அழகாக வந்து கிடைக்கும். நல்லா கலராக வந்து அரிசி இருக்கிறதுனால வந்து பார்க்க ரொம்ப அழகாக சூப்பராக வந்து இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், அழகாக வந்து இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கலராக வந்து இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இது வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஓரமாக வச்சுட்டு அடுத்து அந்த பீஸில் வந்து கம்மை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அது மேலே வந்து இது வந்து ஒட்ட போகிறோம். அதுக்காக கம்மை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து அது மேலே தூக்கி இதை வந்து ஒட்டிடலாம். என்கிட்ட வந்து ஃபோட்டோ வந்து இல்லாதனால ஃபுல்லாக கம்மை அப்ளை பண்ணி நான் வந்து ஒட்டிக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட ஃபோட்டோ இருந்துச்சுன்னா ஃபோட்டோ வைக்கிறதுக்கு கொஞ்சம் வழி விட்டுட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் கம்மை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃபோட்டோ வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஒட்டிட்டு அதுக்கு மேலே இந்த அரிசியை வந்து வச்சு நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்ட் வந்து ரெடி பண்ண போகிறோம். நம்ம ரவுண்ட் ஷேப்பாக வந்து வட்டம் வந்து கட் பண்ண பார்த்திங்களா, அதையே வந்து எடுத்துகிட்டு நம்ம மேலேயும் கீழே கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அது மேலே கம் அப்ளை பண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்டாண்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்டாண்டில் வந்து சாஞ்சிட்டு நிற்கிற மாதிரி வந்து இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஸ்டாண்டும் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ரெடி ஆகிடும். அதுக்குன்னு வேறு ஒரு கார்ட்போர்டு வந்து கட் பண்ணலாம் தேவையில்ல. நம்மள்ட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா தூக்கி போடுற அந்த கார்ட்போர்டை வச்சு நம்ம வந்து செஞ்சிடலாம். இன்னையோட பார்த்திங்கன்னா கிவ்அவே ஸ்டார்ட் பண்ணி 10 நாள் ஆகுது. நம்மளோட கிவ்அவே வந்து நல்லா போயிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து கமெண்ட்லாம் வந்து பண்ணுறீங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க. மறுபடியும் வந்து சொல்கிறேன், நம்மளோட சேனலில் வந்து நிறைய சப்போர்ட் கொடுங்க. உங்கள் சப்போர்ட் தான் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம சேனலை வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், கிவ்அவேல வின் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி பூ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பேப்பர் கம்பல் செய்வாங்க பார்த்திங்களா, அந்த பேப்பரில் வந்து செஞ்சது தான். இந்த வீடியோ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து போட்டிருப்போம் எப்படி செய்கிறதுன்ட்டு. அந்த வீடியோ வந்து இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். இப்போ அந்த பூ வந்து ஒரு 6 வந்து எடுத்துக்கலாம். அந்த பூவுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து
ஆர் வந்து ஒட்டிடலாம். கொஞ்சம் கேப் விட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒட்டிக்கலாம். அதுவுமே வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி இந்த கலர் தான் வந்து செய்யணும்லாம் கிடையாது, எல்லா கலரில் கூட நம்ம செய்யலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கொஞ்சம் மேட்சாக இருக்கும். அதனால நான் வந்து இந்த கலர் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இது பிடிக்கலைன்னா நீங்கள் வேறு மாதிரி கூட பூ வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் தான். ஃபோட்டோலாம் வச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். என்கிட்ட வந்து ஃபோட்டோ இல்லாதனால நான் வந்து இந்த மாதிரியே வந்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து நீங்கள் செய்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோட்டோவை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு கீழே இருக்க மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். நான் வந்து என்னோடய வீடியோவில் உங்களுடைய ஃபோட்டோவை வந்து போஸ்ட் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்மளுடைய கலராக இருக்கிற அரிசியை வச்சு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ரெடி ஆகிடுச்சு. எப்பவுமே வந்து கட்டமாக தான் செய்வோம், இன்றைக்கி வந்து வட்டமாக வந்து செஞ்சதுனால ரொம்ப அழகாக இருக்குது. ஃபோட்டோ வச்சதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்காவது ஹாய் சொல்லணுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் ஹாய் சொல்கிறேன். கமெண்ட்டில் வந்து அவங்களோட பேர் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஹாய் சொல்கிறேன். நம்மளோட சேனலை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கிவ்அவேல வந்து கலந்துக்கோங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.